தேசிய வரைவு கல்விக் கொள்கை எதிர்த்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சிறுபான்மையின கல்வி நிறுவனங்கள் சார்பில் இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னை மற்றும் நெல்லையில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டமும் நடைபெற்று வருகிறது. இது குறித்து நம் செய்தியாளர்கள் அபிநயா மற்றும் நாகராஜிடம் கூடுதல் தகவல்களை பெறலாம். அபிநயா, சேப்பாக்கத்தில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்றவர்களிடம் முழு விவரங்களை சொல்லுங்க. அது இந்த புதிய கல்விக் கொள்கை 2016க்கான தகவல்கள், அதாவது கருத்துக்களை கேட்டு கடந்த ஜனவரி மாதத்தில் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அதன் இணையதளத்தில் வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அதற்காக அமைக்கப்பட்ட இணையதளம் மூலமாக 30,000 கருத்துக்களும், அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி என இரண்டிற்கும் தனித்தனியாக கிராம அளவிலும், பிளாக் அளவிலும், மாவட்ட அளவிலும், மாநில அளவிலும், அதேபோல் தேசிய அளவிலும் பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு சுமார் 2,60,000 கருத்துக்கள் கேட்கப்பட்டதாகவும், அந்த கருத்துக்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து TSR சுப்பிரமணியன் தலைமையிலான குழு ஒரு வரைவிற்கான முன்மொழிவுகளை அதன் இணையதளத்தில் கடந்த ஜூன் மாதத்தில் வெளியிட்டது. அதற்கான கருத்துக்களை வரும் நாளை வரைக்கும் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் அந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கான கடைசி தேதி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முன்மொழிவுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த சிறுபான்மையினர் பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் பல்வேறு மாவட்டங்களில். இங்கு சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கும் கிறிஸ்தவ பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 5,000 ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் இஸ்லாமிய பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் புதிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டிருக்கும் சில முக்கியமான அம்சங்களை இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். முக்கியமாக சிறுபான்மையினர் பள்ளிகளிலும் 25% ஏழை மாணவர்களுக்கான அந்த இலவச இடம் ஒதுக்கீடு செய்வது, அதேபோல் சமஸ்கிருதத்தை கட்டாயமாக சொல்லித்தர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவது, மேலும் யோகா என்பதை ஒரு அங்கீகாரத்திற்கான ஒரு விதியாக வைத்திருப்பது, இவை அனைத்தையும் எதிர்ப்பதாக இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, இந்த தேசிய வரைவு கல்விக் கொள்கையில பொதுவாக என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? இதனால ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன? இந்த புதிய கல்விக் கொள்கைக்கான வெளியிடப்பட்டிருக்கும் அந்த முன்மொழிவுகளில் சுமார் 43 அம்சங்கள் வெளியிடப்பட்டு, அதாவது 43 பக்கங்களை கொண்ட விஷயங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், சமஸ்கிருதம் என்பது மாணவர்கள் பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் கட்டாயமாக கற்றுத்தர வேண்டும் என தெரிவிப்பது, அதனை ஆப்ஷனலாக வைத்தால் அதில் பிரச்சனை எதுவும் இல்லை என தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மற்றொரு விஷயம், யோகா என்ற விஷயத்தை, அதாவது அது மதசார்பற்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அதில் கட்டாயமாக அதுவும் பள்ளிகளில் அந்த யோகா கற்றுத்தரப்படவில்லை என்றால் பள்ளிகளுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. மேலும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பல்வேறு விஷயங்கள் அரசியல் சாசனத்திற்கு எதிரான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. மேலும் ஏற்கனவே சிறுபான்மை பள்ளிகளை தவிர மற்ற பள்ளிகளை பொறுத்தவரைக்கும் அந்த பள்ளிகளில் எல்லாம் 25% ஒதுக்கீடுகள் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறுபான்மை நிறுவனங்களில் அது இல்லாமல் இருந்தது. இந்த புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களிலும் அது ஒதுக்கீடு செய்வது என்பது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த போராட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் இதன் மூலமாக தகவல்களுக்கு நன்றி அபிநயா.